ஃப்ரெண்டோஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா திறந்தாலே நாகலட்சுமி அவங்களுடைய டெத் நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்க, அதற்கு பின்புலம் யார், காரணம் என்ன, இது மாதிரி நிறையா நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடிகை உமா ரியாஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரியாஸ் அவங்களுடைய காதல் மனைவி. அவங்களும் வந்து நடிகை தான். அவங்களுடைய அம்மா கமலா, அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா காமேஷ் வந்து இசையமைப்பாளர். இவங்க எல்லாருமே கமலா அவங்க கூட விசு படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களும் வந்து திரைத்துறை அந்த கலை குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க நங்கநல்லூர் நாகலட்சுமியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ராஜியை கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாசமாவே தெரியும் அப்படின்னு. இந்த இடத்துல ராஜி அவங்க அப்படின்னு சொல்றது நங்கநல்லூர் நாகலட்சுமி அவங்கள தான் ராஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அவங்க ஜஸ்ட் இன்ஸ்டால வந்து சாரி வித்துக்கிட்டு இருக்காங்க, பட்டு புடவை இது மாதிரி புடவை விற்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் அவங்களாம் அழைச்சிட்டு வந்து வித்தின் 1 மினிட்ல சாரி எப்படி கட்டுறது அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறவங்க. ஏன்னா இந்த புடவை கட்டுறது அப்படின்றது பெண்களுக்கு தான் தெரியும். அதுவும் இப்போ இருக்கிற இளம் பெண்களுக்கு இது பெரிய சவால். எல்லாருமே வந்து சாரி டிராப்பிங் பார்லரில் கொடுக்கறது அந்த மாதிரி சமாளிச்சிடுறாங்க. ஒரு புடவையை கட்டி அதை அழகா ப்ளீட்ஸ்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாயிடும். இந்த வேலையை வந்து அவங்க 1 மினிட்ல வந்து முடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு கட்டி விட்டு அது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆனவங்க தான் அவங்க ஒரு ஆஃபர் கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது 1 ரூபிக்கு நான் சாரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. 1 ரூபிக்கு சாரியா அடடா அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்போ போனப்ப சாரி 1 ரூபி, அதற்கப்புறம் வந்து சாரி ஸ்டிச் பண்ணணும், கீழே ஃபால்ஸ் வைக்கணும், அதோடைய பிளவுஸ் இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை அதில் நாங்கள் மேட்ச் பண்ணிப்போம். அதாவது 1 ரூபிக்கு சாரி, இதெல்லாம் வந்து காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்களுடைய பழகுன விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பழகுனாங்க, நல்லா பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல குணமுடையவங்க அப்படின்னாங்க. அந்த சாரி பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு சொல்லக்கூடிய செட்டு நகைகள், ஜஸ்ட்டு நம்ம கழுத்தில் போடுறது, தோடு, இயர்ரிங்ஸ் இது மாதிரிலாம் அவங்க வந்து விற்பனை பண்ணுறதா இருக்கதாகவும், உமா ரியாஸ் அவங்க பேசிக்காக ஒரு நடிகை அப்படின்றதுனால நீங்கள் இந்த குக்கு வித் கோமாளி ஷோ, நாடகம் இதெல்லாம் பண்ணுறீங்க, மூவிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜுவல்ஸ் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்களாம். இவங்க கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும், நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சன் டிவியில் வர்ற கையல் சீரியலில் கூட உமா ரியாஸ் அவங்க வந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு தேவையான கேரக்டர் வந்து அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர் அப்படி தானே வரும். ஸோ கண்டிப்பாக சாரி கட்டணும், அதுக்கேற்ற செட்டு போடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன், எனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டை பற்றி விசாரிக்கும் போது அவங்களுக்கு மகன் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும், அவங்க கூட ஐஃபோன் கேட்டு என்கிட்ட அடம் பிடிக்கிறான், ஆனால் இப்போதைக்கு காசு இல்லை, நான் அப்புறம் வாங்கி தரேன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ உமா ரியாஸ் வந்து கேட்டப்ப, நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சாரி டிராப்பிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, அவர் வாங்கி தரலாம்ல, அவங்க பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்கலாம்லன்னு கேட்கும்போது, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, அவர் வந்து வீட்டில் தான் இருக்காரு, எந்த வருமானமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்களும், அப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்துட்டு ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறீங்க, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸும் பார்த்துக்கிறீங்க, ப்ளஸ் குழந்தையும் பார்த்துக்கிறீங்க, ஸோ கிரேட் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் விஷ் பண்ணியிருக்காங்க. சாரி வேணும்னா வாட்ஸ்அப்பில் இவங்க அனுப்புவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்க 2 டேஸ்க்கு பிஃபோராக, ஒரு 4 டேஸ் பிஃபோராக கூட கேட்டிருந்தாங்களாம் உமா ரியாஸ் நாகலட்சுமி கிட்ட, இது மாதிரி எனக்கு சாரி வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படின்ற மாதிரி அவங்களும் கலெக்ஷன்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்களாம். அப்புறம் பார்த்தா அவங்களுடைய டெத் நியூஸ் தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இது வந்து ரொம்பவே ஷாக்கான விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இடத்துல இருந்து நினச்சி பாருங்களேன், அவன் ஸ்கூல் போயிட்டோ இல்லை வெளில போயிட்டு வர்றான், அம்மா வந்து கத்தியால் வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்தில், அப்பா வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. அந்த இடத்துல அந்த பையனோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்? இது மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை அப்படின்றத ஏற்றுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் வந்து இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் இயற்கையின் கையில் இருந்தாலும், இதெல்லாம் இயற்கை அப்படின்னாலும் என்னால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியலை. நான் பழகின வரைக்கும் அவங்க வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, பிஸ்னஸில் வந்து ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற பொண்ணு. ஈவன் அவங்க நாகலட்சுமி கார் வாங்கினப்ப கூட உமா ரியாஸ் அவங்கள வந்து வாங்க ஒரு ரைடு போயிட்டு வரலான்ற மாதிரி கூப்பிட்டாங்களாம். இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, அது மூலமாக அவங்க வந்து ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன கூப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவசியம் இல்லைல்ல. ஆனால் அவங்க காட்டின அந்த அன்பு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை அப்படி
அப்படின்ற விஷயம் என்னுடைய மனசை வந்து கசக்கி புழியுது, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ரொம்பவே கவலையா சொல்லியிருந்தாங்க. இதற்கு பின்னணி என்னன்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஏன்னா சந்தேகமான கணவர் தான் இதுக்கு பின்னணின்ற மாதிரி. இவங்க பண்ற பிஸ்னஸ்னால இன்ஸ்டாவில் தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய மெசேஜ் எல்லாம் வரும்ல, நீடட் மெசேஜரும் வரும், அதே மாதிரி அன்வான்ட் மெசேஜரும் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம ஆள்கள் வந்து அந்த மாதிரி யார் இன்ஃப்ளூயன்சர், யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கோ அவங்கள போயிட்டு வம்பு இழுப்பாங்க. தேவையில்லாம அன்டைம்ல அன்வான்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் அவர் பார்த்துட்டு ஒருவேளை நமக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால இவங்க வேற ஏதாவது தப்பான இதுல இருக்கிறாங்களோ, இல்லீகல் அஃபேர் அது மாதிரி அவர் சந்தேகப்பட்டுட்டு ஏற்கனவே வந்து சண்டைகள் வந்திருக்குது. அதற்கப்புறம் கடைசியில ஒரு கட்டத்துல வாக்குவாதங்கள்லாம் வந்து முற்றி போய் இதற்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலைமையில அவருடைய கணவர் வந்து அவங்கள வந்து வெட்டி கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு அதற்கப்புறம் அவரும் வந்து, ஏன்னா கொன்னுட்டாங்கன்னா அவரை யாருமே பார்த்துக்க முடியாதுல்ல. இது வரைக்கும் அந்த லேடி நாகலட்சுமி அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கணவரை. அவர் வேலைக்கும் போகல, சொகுசா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து உடம்பு சரியில்லையா, இல்லை நல்லா தான் இருந்துக்கிட்டு வேலைக்கு எதுவும் போகாம சோம்பேறியா இருந்தாரா அப்படின்றது என்ன கதைன்றது அது செகண்டரி. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல பெரிய பேர்டனா ஒரு பையன் இருக்கிறான். அவன் இப்பவே ஐபோன் வேணும், பைக் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மாவும் இல்லை அப்படின்னா வருமானம் சுத்தமா நம்மள்ட்ட இருக்காது. இப்ப வீடு ரெண்ட் கட்டணும், கார் இஎம்ஐ கட்டணும், இவ்வளவு இருக்கும்போது நம்மளால இதெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அவர் தூக்குல தொங்கிட்டாரா, இல்ல ஒரு கில்ட்டினஸ்ல நம்ம ஒய்ஃபை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம், அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கில்ட்டில அவர் வந்து தூக்குல தொங்குனாரா அப்படின்னு தெரியல. ஆனா அவரும் தூக்குல தொங்கி அவருடைய உயிரை வந்து விட்டுட்டாரு. இந்த இரண்டு சம்பவங்களுமே வந்து மனதை உழுக்கும் சம்பவம் தான். என்னுடைய மனசை ரொம்பவே இது கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி உமா ரியாஸ் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நம்ம மனசை வந்து ரொம்பவே காயப்படுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, நாகலட்சுமி அவங்களுக்கு ஒரு பையன் வந்து இருக்கிறாங்க. அவங்க அப்பா அவர் வந்து அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி உனக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சிருக்கோம், நீ வந்து சாப்பிட்டுடு, இதுக்கப்புறம் நீ வந்து எங்களை பார்க்க முடியாது, அம்மாவையோ என்னையோ நீ வந்து நினைச்சாலும் பார்க்க முடியாது, எங்கள்கிட்ட நீ பேச முடியாது, நீ தேடாத இடத்துக்கு நாங்கள் வந்து போறோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கோம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு அவரும் தூக்குல தொங்கிட்டாரு. இது ரொம்பவே வந்து மனசை ரொம்பவே பாதிக்குது. எப்படி வந்து அந்த பையனால இதை வந்து ஏத்துக்க முடியும்? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகத்தினால அவர் கொலை பண்ணாரா, இல்ல என்ன இன்டென்ஷன்ல அவர் பண்ணாரு, இல்ல பொறாமையினால நம்மளால சம்பாதிக்க முடியல, இவ சம்பாதிக்கிறா, இவ கார் வாங்கிட்டா, அடுத்து வந்து வீடு வாங்கிடுவா, இவ இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கிறா, ஆனா நம்மளால அது பண்ண முடியல அப்படின்ற ஒரு விரக்தியினால ஒரு பொறாமையினால அவர் கொலை பண்ணாரா, இல்ல இவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டால மெசேஜ் வந்து அதை அவர் பார்த்துட்டு அதுக்கு அந்த சந்தேகத்தினால அவர் வந்து கொலை பண்ணாரா அப்படின்ற பின்னணி விவரங்கள் வந்து இது வரைக்கும் வெளிவரல. ஆனாலும் அந்த மெசேஜ் அவங்க பையனுக்கு அனுப்பிட்டு அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டது அப்படின்றது ரொம்பவே ஒரு சோகமான ஒண்ணுதான். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு உயிர் வந்து பிறக்குது அப்படின்னா அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அது வந்து கடவுளுடைய கையில் தான், நம்ம கையில கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான் இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு போறோம். ஆனா இவங்க வந்து அவங்க உயிரை அவர் உயிரை அவரே மாய்த்து கொண்டாரு. அப்படி அவர் செத்திருந்தாலும் போயிருந்திருக்கலாம். ஏன்னா கணவனால அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை, அவர் எந்த வேலைக்கும் போகல, பிளஸ் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்கன்னு வேற உமா ரியாஸ்ட நாகலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிசன் செலவு இருக்கும், மற்றபடி அவங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் இவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவர் செத்திருந்தா கூட இவங்க இருந்திருப்பாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம அனாதையா வந்து இருக்கிறான். என்னதான் அவனுடைய பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண ஆள் இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப படிக்கிறான், ஸ்கூல் படிக்கிறான், அடுத்து அவன் காலேஜ் போகணும், படிக்கணும், அடுத்து அவன் லைஃப்ல அவன் எவ்வளோ ஃபேஸ் பண்ண இருக்குல்ல. ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கும். அப்பா இருந்தாங்கன்னா ஃபினான்ஷியலி அவன் வந்து ஸ்டேபிளா இருப்பான். ஆனா அம்மா இருந்தாங்கன்னா ரெண்டுமே அவனுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்படி தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கிறவர் ஃபர்ஸ்டே அவர் வந்து பண்ணியிருந்திருக்கலாம், அவரோட வந்து முடிஞ்சிருக்கும். இவங்க ஓகே என்ன அந்த பூவும் பொட்டும் இருக்காது, இப்ப கூட அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணியிருப்பாங்க, இன்னும் மேல மேல அவங்க வளர்ந்துருப்பாங்க, ஒரு யங் ஆண்டர்பிரினரா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அந்த பையனுக்கும் இந்த பிஸ்னஸ் மூலமா அவனுக்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கும். நாளைக்கு அவன் வளர்ந்தோன்னே அம்மாவுடைய பிஸ்னஸ் ஐடியாவை ஹேண்டில் பண்ணி அவன் வந்து அந்த ட்ராக்ல வந்து போயிருப்பான். அவனுக்கு ஒரு வே கொடுத்துருப்பாங்க சக்சஸுக்கு அவங்க. ஆனா அவங்க லேடியையும் அவர் வந்து வெட்டி கொண்டுட்டு அவரும் இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ற ஆதங்கம் எல்லார் மனசுலயுமே இருக்கும். இதைத்தான் உமா ரியாஸ் அவங்க வந்து ரொம்பவே சோகத்தோட, மனசுல ஒரு பாரத்தோட, வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் நம்ம நாட்டுல இதுவே கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் யார் வீட்லயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எந்த ஒரு
பிள்ளையுமே தன்னுடைய அம்மாவையோ இல்ல அப்பாவையோ இல்ல அன்புக்கு உரிய யாரையுமோ இழந்துட்டு அனாதையா இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தோட இந்த ஷோவை நான் வந்து ஃபினிஷ் பண்றேன்.